ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவையை வச்சு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம அரிசி மாவில் தான் பால் கொழுக்கட்டை செய்வோம். அரிசி மாவு இல்லாதப்போ இந்த ரவையில் பால் கொழுக்கட்டை ஈஸியாக செய்யலாம். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். தேவையான அளவுக்கு ரவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பக்குவமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி அதை பக்குவமாக பிசைஞ்சு உருண்டை பிடிப்போம். அதுக்கு நேரம் ஆகும். ரவையில் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு சீக்கிரமே பால் கொழுக்கட்டை தயாராகிடும். சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே எங்கள் அம்மா அரிசியை ஊற வச்சு கொடக்கல்ல அரைப்பாங்க. அரைச்ச மாவை ஒரு வெள்ளை துணியில் அப்படியே மூடி போட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்தில் அது பக்குவமாக உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். அதை எடுத்து முரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டுவாங்க. நீல வாக்கில் தான் உருட்டுவாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு கொடுப்பாங்க. நாங்களும் உருட்டுவோம். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். உருட்டின உருண்டைகளெல்லாம் அப்படியே உலர வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கும்போதே மாவு உருட்டும் போது கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் தண்ணி கலந்து நல்லா கரைச்சி விட்டுருக்காங்க. கரைக்கும் போது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போது நம்மளுக்கு கட்டி இல்லாமல் கிடைக்கும். அப்போது எங்கள் அம்மா தேங்காய் திருவுறதெல்லாம் அருவாமனையில் தான் திருவிப்பாங்க. அப்போ பூ மாதிரி வரும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சோன்னா அழகாக பூ மாதிரி வந்துடும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் அம்மா பெரிய பாத்திரத்தில் தான் பால் கொழுக்கட்டை தயார் பண்ண ரெடி ஆவாங்க. பால் கொழுக்கட்டையை ரெடி பண்ணி அகலமான தட்டில் ஊற்றி ஃபேனுக்கு அடியில் வச்சுருவாங்க. அது ஆற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிடுவோம். அப்படியே எல்லாத்தையுமே சாப்பிட்ருவோம். வயிறு முடுக்காக இருந்தால் தான் எங்கள் அம்மா விடுவாங்க. நாங்களும் அந்த பால் கொழுக்கட்டை போதுன்ட்டு வச்சுட்டு எட்ட வருவோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் உருட்டி வச்ச உருண்டைங்களை அதில் சேர்த்துட்டு உடனே கிண்டலாம். ஏன்னா கரையாது, இது அவ்வளோ அழுத்தமாக இருக்கும் ரவான்றதால. தண்ணி நல்லா பொங்கி வரும்போது கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரவா மாவை சேர்த்து அதில் ஊற்றி கிளற வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்முலையே வச்சுக்க வேணும். நல்லா கிளற கட்டியாகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து பொங்குற பக்குவம் வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். வெல்லத்தை சேர்த்ததும் நல்லா கிளறி விடும்போது கலர் சேஞ்ச் ஆகும். பார்க்கவும் லுக்காக இருக்கும். இப்போது கட்டி பதம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பொங்குற பக்குவம் வந்ததும் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பூவையே நீங்கள் பாலாக புழிஞ்சு கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் தேங்காய் பூ தான் சேர்ப்போம். ஏன்னா நம்ம பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது அந்த தேங்காயோட மணமும் மெல்லும்போது ஒரு மாதிரி ஃபீலிங் உண்டாகும். சூப்பராக இருக்கும் சாப்பிட தேங்காயோடு சேர்த்து. அவ்வளோதான், நம்ம அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நல்லா கிளறி விட அந்த தேங்காய் பூவோட அந்த ஃப்ளேவர், அதாவது பால் அந்த இறங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரவா பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த கொழுக்கட்டையை சாப்பிடும்போது அப்படியே அழுத்தமாக டேஸ்டியாக இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பால் கொழுக்கட்டை செய்கிறதுனா நீங்கள் அரிசி மாவை அரைச்சிக்கிட்டு இருக்க வேணாம், ரவா இருந்தாலே போதும். இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் தேங்காய் அரைப்படாமல் இருந்துச்சு, அதையும் வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காயோட பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே தேங்காய் பூ இல்லாமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த தேங்காய் கடிபடும்போது. இந்த பால் கொழுக்கட்டையெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் செஞ்சு கொடுத்த ஃபீலிங் தான் வருது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.